विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् गुणानां समभावस्य भ्रंशो न च्युपपद्यते अविद्यादे प्रसुप्तन्वात् न चान्यो हेतुरुच्यते इतरेतर हेतुत्वे प्रवृत्तिः स्यात् सदा न वा नियमो न प्रवृत्तीनां गुणेषु आत्मनि वा भवेत् மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அவசியமாக செய்ய வேண்டியதான ஒரு காரியம் தன்னைத்தான் அறிவது. அந்த ஆத்மஸ்வரூபமானது பிரத்யட்சமாக இருக்குமையானால் சந்தேகம் இல்லை, கண்ணால பார்த்து விடலாம். அதே போலயே அனுமானத்தினால் அறிய முடியுமா இருமையானால் கொஞ்சம் சிரமப்பட்ட அனுமானத்தினால அறியலாம். ஆனா இவைகளோ வேற எதுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு. அதுல ஒரு விதமான குணமும் இல்லாதனால நாம் அதை அறிவது சிரமமாக இருக்கு. ஆனா அதை அறிந்தால்தான் முக்தின்னு சொல்றா. அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஆச்சாரிய முகமாக குருமுகமாக வேதாந்தங்களை சிரவணம் பண்ணணும். சிரவண மனன நிதித்தியாசனத்தினால்தான் அதை அறியும். சாஸ்திரங்கள் சொல்றது இந்த ஆத்மாவை பல பேர்கள் பல ரிஷிகள் அதை அறியணும்னு முயற்சி பண்ணியிருக்க. வேதவியாசாச்சாரியர் மட்டும் அதை அனுபவித்து நமக்கு சொல்லல. அதுக்கு முன்னால பல மகர்ஷிகள் இத பத்தி விசாரம் பண்ணியிருக்க. கபிலர்னு ஒரு மகர்ஷி, அவர் இந்த ஆத்மாவை பத்தி விசாரம் பண்ணி அதை சொல்வதற்காக சாங்கிய சாஸ்திரம்னு எழுதியிருக்க. கணாதர்னு ஒரு மகாத்மா, கணங்கள்னா நெல் மணிகள், அந்த நெல்லை அறுத்து அதை அந்த நெல்லை வந்து நம்ம அரிசி ஆக்கி அதை சாப்பிடுறதுன்னா பிராணிஹிம்சை இருக்கும். அந்த நெல் கதிர்கள்லாம் அறுக்கணுமோ இல்லையோ, அது ரொம்ப சிரமமாகுமே அதுக்கு. ஆகையால் அந்த ஹிம்சையும் அதுக்கு வரப்படாதுங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணியிருக்க, அப்படியே வயலுக்கு போக வேண்டியது அங்க கீழே உதுந்து இருக்கக்கூடியதான நெல்மணிகளை பொறுக்கிண்டு அதை வந்து அதை பிரிச்சு அதுல சமைச்சு சாப்பிடுவாராம். அப்படி அந்த அஹிம்சைன்னு அப்படி காப்பாத்தினவர் அந்த மகாத்மா. அவர் வைசேஷிக சாஸ்திரம். அதே போலயே கௌதம புத்தர் க்ஷணிக விஞ்ஞானவாதத்தை சொன்னா. இப்படி பல வாதங்கள் சொல்லியிருக்கு. இது எல்லாம் ஒரு வாதம் இன்னொரு வாதம் கண்டனம் பண்றதுன்னு இல்லை. அவளுக்கு எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தாலோ அந்த அளவுக்கு அந்த தத்துவத்தை எடுத்து சொன்ன. ஆனா எல்லோத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம். அத வேதவியாசாச்சாரியால் எப்படி புரியணுமோ அப்படி நமக்கு சொல்லியிருக்கார். அந்த ஆத்மஸ்வரூபம் வேதவியாச சொன்ன விஷயத்தை பார்த்தோம். இப்ப மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியதான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பாக்குறார். அதுல இப்ப முதல்ல சாங்கிய மதத்தை ஆரம்பிச்சு. குணானாம் சமபாவஸ்ய ப்ரம்சோ நக்யுபபத்யதே அவித்யாதே பிரசுப்தத்வாத் ந சான்யோ ஹேதுருச்யதே. குணானாம் சமபாவஸ்ய ப்ரம்சோ நக்யுபபத்யதே. சாங்கிய மதத்துல என்ன சொல்ற, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. ஆனா அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு பிரகிருதி தான் இருக்கு. அந்த பிரகிருதி அதுல சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு 3 குணங்கள் இருந்தது. அந்த 3 குணங்கள்னால 5 அறிவு புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான 5 அறிவு புலன்கள் உண்டாச்சு. அதுல இருக்கக்கூடியதான ரஜோகுணங்கள்னால
பாத் பாணி பாத பாயு பஸ்தம் எனக்கூடியதான 5 செயல் புலன்கள் உண்டாச்சு. வாய் இருக்க, கைகள் கால் எல்லாம் இருக்கு, அது இருக்க தொட்டுதானே நம்ம செயல்கள் பண்றோம். அதே போலயே மூத்திர புருஷ விசர்க ஸ்தானங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் இருக்க தொட்டுதான் நம்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம 5 பிராணங்கள் இருக்க, பிராண அபான வியான உதான சமானம், அது இருக்க தொட்டுதான் நமக்கு எல்லா காரியமும் ஒழுங்கா நடக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள மூச்சு காத்த உள்ள போறது வெளியில வர்றது, அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கும். நம்ம சாப்பிட்ட ஆகாரமானது கரெக்டா சரீரம் முழுக்க போய் சரீரத்துக்கு பலத்தை கொடுக்கறது. இதெல்லாம் யார் பண்றா? அந்த பிராணம் மட்டும். இப்படி பிராணாபான வியானம். அதே போலயே சில சமயத்துல விக்கல் வருது, கண்ணையுமே கொட்டிகிட்டே இருக்கு, விரல்ல சுடுக்கு போடுற, இவைகள்லாம் இப்படி வருது. அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மற்ற பிராணங்கள் நாக கூர்ம கிருக்கர தேவதத்த தனஞ்சயம்னு நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்களோ அத்தனைக்கும் அத்தனை உருப்படிகள் இருக்கு. இவைகள்லாம் பிரகிருத்தியில இருந்து பிரதானத்துல இருந்து வந்து, இது அவளுடைய ஒரு பட்சம். இப்படி சொல்லி என்னைக்கு இந்த பிரதானமானது புருஷனுக்கு சுகதுக்கங்களை கொடுக்கலையோ அன்னைக்கு அந்த புருஷன் மோட்சத்தை அடைகிறார். பிரதானம் சுகதுக்கத்தை கொடுக்கிற பரியந்தம் சம்சாரத்துல ஏதோ அனுபவித்து கொண்டிருக்க. இது அவளுடைய பட்சம். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? தத்துவத்தை அறிந்து, புருஷனுடைய தத்துவத்தை அறிந்து, பிரகிருதியிட வேறான புருஷன் இருக்கான் என்றது அறிந்து சாதனை பண்ணினேயானால் மோட்சம் வரும். இப்படி அவளுடைய பட்சம். இது நல்லாத்தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்? குணானாம் சமபாவஸ்ய பிரம்சோ நக்யுபபத்யதே. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த 3 காமனா இருந்தா தானே, ஒரே மாதிரி இருந்தா தானே உங்களுக்கு பிரதானம்னு பேரு. அதுல கொந்தளிப்பு ஏற்பட்ட ஒரு குணம் ஜாஸ்தி ஒரு குணம் கம்மி ஏற்படுமையானால் அப்பொழுது உலகத்தினுடைய சிருஷ்டி ஏற்படும். முதல்ல பிரதானம் இருக்கும் பொழுது அதுல கொந்தளிப்பை யாரு உண்டு பண்ணினா எப்படி உண்டு பண்ணினாங்கிறது தெரியல சார். அதனால குணானாம் பிரம்சோனக்யுபபத். அவித்யினால வந்ததுன்னு வேதாந்திகள் சொன்னாலே அப்படி ஒத்துக்கலாமா? அவித்யாதே பிரசுப்தத்வாத். அப்படி அவித்யாதிகள்லாம் தூங்குற நிலையிலாம் இருக்கு, வேலை செய்யற நிலையில் இல்லையே. அதோட இல்லைன்னாக்கா யோகேது ருச்சதே. அதனால உலகம் உண்டாகிறதுக்கு வேண்டியதான காரணங்கள் அவளால சொல்ல முடியல. உலகம் உண்டான பிறகு பிரதானமானது இப்படி பண்றது அப்படி பண்றது, சுகத்தை கொடுக்கறது துன்பத்தை கொடுக்கறது, அவைகள்லாம் நல்லா இருக்கு. ஆனா முதல்ல இப்படி உண்டாச்சுங்கிற கேள்விக்கு சமாதானம் இல்லையே. இதரே தரஹேதுத்வே பிரவருத்திஸ்யாஸ்ததானவா நியமோ ந பிரவருத்தி நாம் குணேஷு ஆத்மனிவா பவேது. அது இதரே தரஹேதுத்வே, ஒரு குணம் இன்னொரு குணம் பங்களிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ரஜோகுணம் தமோ குணத்தை கலப்புறது, தமோ குணமானது சத்துவகுணத்தை அசைக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள இன்டர்னல் ஃபைட் வறுமையானால் அதனால கொந்தளிப்பு வரலைன்னா, அப்படி வறுமையானால் அது எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கணும், எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கணும், இல்லது எப்பொழுதும் பிரளயம் இருக்கணும். ஏன்னா இந்த சண்டை எப்பவும் தானே இருக்க. அதனால அது சரியில்லை. நியமோ ந பிரவருத்தி நாம் குணேஷு ஆத்மனிவா பவேத். இப்படித்தான் நடக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இல்லையே. ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, ஆனால் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் உங்க மதத்திலையும் சொல்லல, எதுவும் காணப்படல. ஆகையால் அப்படி சொல்ல முடியாது. விசேஷோ முக்தபத்தான சாதர்த்தேன யுஜ்யதே அர்த்தார்த்தினோஸ்து அசம்பந்த கார்த்திக்ஞா நேதரோபிவா விசேஷோ புத்தபத்த முக்தான. வேதாந்தத்தில் நீங்க என்ன சொல்றேன்? சிரவண மனன ஞானங்கள்லாம் பண்ணி ஈஸ்வரனுக்காக கர்மாக்களை பண்ணி சித்த சுத்தியை அடைஞ்சு அதுக்கப்புறம் உபாசனைகள் எடுத்துண்டு அதை பண்ணி அவனுடைய மனசு கூர்மையாக ஆகி குஷாகிர புத்தி, குஷம்னா புல்லு, இந்த தர்ப்பம்னு சொல்றேன், அது அதனுடைய நுனி எப்படி கூர்மையாக இருக்கோ அப்படி கூர்மையான ஒரு புத்தி வந்திருக்கு. அப்ப வேதாந்தங்களை சொன்னா நமக்கு நல்லா புரியுது. நம்ம புத்தி எப்படி இருக்கு? உலக்க மாதிரி இருக்கு, முசலாகிற புத்திய. குஷாகிர புத்தி இருக்கணும், இப்ப முசலாகிற புத்தியா இருக்கு. அத உபாசனைகள்னால நல்லா தேய்ச்சி பூரா ஆக்கணும். சின்ன குழந்தைகள்லாம் இந்த பென்சில நல்லா மென்டர்னால இது பண்ணி அப்புறம் கன்னத்துல குத்தி பார்த்துங்க என்ன சுவாமின்னு.
அது யூனிவர்சலா அமெரிக்காலையும் அப்படிதான் பண்றாராம். அது என் கையில குத்தி பார்க்கப்படாதோ அது என்னமோ தெரியல, விவகாரம் என்ன அது மாதிரி கூர்மையாக உபாசனத்துல ஆகுமையானால் அப்பொழுது வேதாந்தம் சொன்ன நன்னா இதுதான் வழி இப்படின்னு அத்வைதத்துல சொல்றோம். இப்படிப்பட்டதான புத்தி இருந்து ஆச்சாரியனிடத்துல வேதாந்தங்களை கேட்கிறவன் அவன் முக்தனாரா, மற்றவர்கள் இந்த லோகத்திலேயே பத்தாளாள் அப்படின்னு பத்தாளுக்கும் முக்தாளுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன். ஆனா இந்த பத்த முக்தானாம் விசேஷா புருஷார்த்தத்தே, இந்த பிரதானமானது மனிதர்களுக்காகத்தான் வேலை செய்யறது அப்படின்னு நீங்க சொன்னீங்களேயானால் பத்தாளுக்கும் பிரதானம் தான் சுகதுக்கத்தை கொடுக்கறது, முக்தனுக்கு பிரதானம் சுகதுக்கத்தை கொடுக்கறத நிறுத்தி விட்டுது. இது புருஷனுக்காக தான் பிரதானம் செய்யறதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஏன் புருஷனுக்காக பண்றது? இந்த கேள்விக்கு சமாதானம் இல்லையேப்பா உன் மதத்தைங்கிறது. அர்த்தார்த்தினோஸ்து அசம்பந்த, அர்த்தார்த்தினோ இந்த மனிதன் எதை எதிர்பார்க்கிறான்? சுகத்தை எதிர்பார்க்கிறான். பிறந்த அண்ணிலிருந்து கடைசி வரைக்கும் நான் சுகமாக இருக்கணும், எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கணும், என் மனசு எப்பொழுதும் சுகத்தையே நாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நான் கிடைக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது, முழுமையாக கிடைக்கவே இல்லை. பர்மனன்ட் சுகம் இவனுக்கு கிடைக்கல. அதனால சுகத்துக்கு அர்த்தியா இருக்கிறான். அதனால அர்த்த அர்த்தினோ, அந்த பொருளான சுகமோ பொருளை எதிர்பார்க்கக்கூடியதான அந்த மனிதனுக்கும் அசம்பந்தா, சம்பந்தம் இல்லையே. சுகத்தோட மனுஷனுக்கு சம்பந்தம் இருந்தால் மனுஷன் சுகமா இருப்பான். அப்படி இல்லையே. நான் அர்த்தா நான் அர்த்தி. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க புருஷனானவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான், புஷ்கர பலாசவன் நிர்லேபா. தாமரை இலையில ஜலம் இருக்கா போல அவனோட சம்பந்தப்படல. தாமரை இலை ஜலத்துலதான் பிறக்கிறது, ஜலத்துலதான் எப்பொழுதுமே இருக்கு அழியிற பரியந்தம். கரைகளும் அழியறதும் ஜலத்துலதான் இருக்கு. ஆனாலும் அந்த தாமரை இலையில ஜலம் விழுந்தா அது அப்படியே இருக்கு, முத்து மாதிரி இருக்கு. ஒரு தட்டு தட்டுன்னு விழுந்துருது, அது ஒட்டவே இல்லையே, நனையவே இல்லையே. அது மாதிரி இருந்தா புருஷன் சொல்றீங்க. அப்போ புருஷன் இதோட சம்பந்தப்படவே இல்லைன்னா அவனுக்கு சுகதுக்கத்தை கொடுத்து என்ன லாபம்? இவ்வளவு நல்ல சாஸ்திரம் எழுதியிருக்கு, ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லையேப்பாங்கிற. அர்த்த அர்த்தினோ, அர்த்தமான சுகத்துக்கும் அர்த்தி அந்த சுகத்தை நாடுபவனான அந்த மனிதனுக்கும் அசம்பந்தா, சம்பந்தம் இல்ல. ஏன் நார்த்தி ஏன்னா இந்த அர்த்தியா இருக்கிறவன் ஞானி, எதோட சம்பந்தப்படவில்லை. நேதரோ பிவா, பத்தனா இருக்கிறவனும் நிஜமாக சம்பந்தப்படல. ஆனா அவனுக்கு எப்படி பத்தம் வரும்? பிரதானஸ்ய பரார்த்தத்வம் புருஷஸ்ய அவிகாரதா நயுக்தம் சாங்கிய சாஸ்திரேபி விகாரேபி நயுஜ்யதே. இவையெல்லாம் சாங்கிய சாஸ்திரம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் இங்க எழுதியிருக்க சோதனை முன்னாளுக்கு. பிரதானஸ்ய பரார்த்தம் புருஷஸ்ய அவிகாரதா, அதோட இல்ல இந்த புருஷனா இருக்கான் பாருங்க, அவன் எப்பொழுதுமே மாறுறதே இல்லையே. அவிகாரதா, ஒரே மாதிரி இருக்கா. நாம் சரீரம் மாறுறதே தவிர உள்ள இருக்கிற நான் மாறல, கவனிக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது உங்களை நான் தான் சொன்னேன், வயசான பிறகு நான் தான் சொல்றேன், கிழத்தனம் வந்த பிறகு நான் தான் சொல்றேன். நான் சொல் மாறல, ஆனா சரீரம் மாறிடுச்சு. ஒரு சமயத்துல குழந்தை அழகா இருந்தது, எவனமா இருக்கும் பொழுது ரொம்ப அழகா இருந்தது. கழுத குட்டி கூட எவனமா இருக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்குமா. அப்புறம் ஒரு 35, 45, 55 வந்த பிறகு ஏகோ விஷ்ணமா அத்புதமா ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தெரியவே இல்லை. சரி, இந்த ஜென்மா அவ்வளவுதான் விட்டோம். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் நான்ங்கிறது ஒரு மாதிரி தானே இருந்தது. அந்த ஆத்மாவுக்கு விகாரம் இல்லாதனால புருஷனுக்கு பிரதானம் பரார்த்தமாக சுகதுக்கத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல தெரியல சுவாமி, ஒத்துக்க தெரியும். நயுக்தம் சாங்கிய சாஸ்திரேபி விகாரே நயுஜ்யதே. அதனால சாங்கிய சாஸ்திரத்திலையும் விகாரம் மாறுதல், ஆத்மா மாறுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். சம்பந்த அனுபவத்தே பிரகிருதே புருஷத்தேத, அதோட இல்ல. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொன்னா அவளுக்குள்ள சம்பந்தம் இருக்கணும். வெறுமனை யாருக்காவது ஹெல்ப் பண்றாளா?
ரோட்ல போயிட்டே இருக்கிறேன், வா வா எங்க ஆத்துக்கு வா, நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்றேடா, கேட்டாலே இல்லைங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறவன வா வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்றடா அப்படின்னு. அப்ப ஒரு ரெண்டு பொருளுக்கு சம்பந்தம் வரணுமையானால், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயம் பண்ணமையானால் அவளுக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கலாம். சம்பந்தம் எப்படி? அப்பா பையன், ஆத்தக்காரன் ஆத்தக்காரி, இல்ல மாமனார் மாமியார், அம்மா அப்பா, குரு சிஷ்யன், இப்படி பல சம்பந்தங்கள் லோகத்துல இருக்கு. ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தால்தான் நாம் இது அது அப்படின்னு சகாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா புருஷனுக்கு பிரகிருதி சம்பந்தப்படுத்துறது, அது எல்லா சுக துக்கங்களையும் கொடுக்கறது தாங்கள் சொல்றீல. அவன் ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம்னு உங்களால சொல்ல முடியுமா? அசம்பந்தமான பதார்த்தங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியதான நிலையிலேயே பாருங்க. பிரதானஸ்ய பரார்த்தம் புருஷஸ்ய அதிகாரதா நயுக்தம் சாங்கிய சாஸ்திரேபி விகாரேபி நயுஜ்யதே சம்பந்தானுபபத்தேச்ச பிரகிருதே புருஷஸ்ய மிதோ அயுக்தம் ததர்த்தம் மிதா. இது போல இதோட அதுக்கும் அதோட இதுக்கும் சம்பந்தம் தெரியல. பிரதானஸ்ய அசிஜித்வதா அதோட இல்ல, நடுவுல ஒரு சைத்தன்யமும் ஒண்ணு இருந்தால் அப்புறம் ஏதாவது சகாயம் பண்ணலாம். பிரதானமும் சித்து இல்லையே, அது எப்படி சகாயம் பண்ணும்? கிரியோத்பத்தௌ விநாசித்வம் ஞானமாத்ரேஜ பூர்வவத் நிர்நிமித்தேஷு அனிர்மோட்சः பிரதானஸ்ய பிரகத்யதே. கிரியோத்பத்தௌ விநாசித்வம், இந்த பிரதானத்துல ஒரு கிரியை ஏற்படுறது, அதுல இருக்கக்கூடியதான சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கொந்தளிப்பு உண்டாய் அதுல இருந்து ஆகாசம் மகத்தத்துவம் உண்டாயிருக்கு. மகத்தத்துவத்துல அகங்காரம் உண்டாச்சு, அகங்காரத்துல பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, பஞ்சபூதங்கள்ல இருந்து மனிதன் உண்டாயிருக்கான். 5 புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள். அனையும் எது மாறுகிறதோ அது அழிஞ்சு போயிடும். லோகத்துல அப்படிதானே. அரிசியா இருக்கிறவருக்கும் 1 மாசம் 2 மாசம் உங்க காலத்துல இருக்கும் சார். கோணி மூட்டையில போட்டு வச்சோம்னா அரிசியாவே இருக்கிறது ஒண்ணும் கெட்டு போகல. ஆனா அந்த அரிசிய குக்கர்ல வச்சு அது அன்னமா ஆக்கி விட்டா அது எத்தனை நாள் நிற்கும்? ஒரே நாள் தான். அடுத்த நாள் காலமே போச்சுன்னா அது குழக்கலான்னு போயிட்டு அது உட்கொள்ள முடியாது. அமெரிக்காலன்னா பாதியை பாயில் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர்ல தள்ளிவிடுறான். அவன் இருக்குன்னு சொல்றான். அதை சாப்பிட்டா அகோரேபியாதான். விவகாரம் என்னடா, அது அவளுடைய விவகாரம். ஆனா சாதாரண அங்கேயும் கெட்டு போயிடும். அரிசியா இருக்கிறது எப்படி எத்தனை நாள் கெட்டு போகாதோ அது மாதிரி அதை பாக்கம் பண்ணிவிட்டேன்னா அத்தனை நாள் நிக்காதுன்னு. அதே மாதிரி பிரதானமானது அகங்காரமாகவும் மகத்தத்துவமாகவும் அகங்காரமாகவும் இப்படி மாறி இருக்குன்னா மாறின பொருள் அறிஞ்சு விடும். மாங்காவா வாங்கியிருக்க நல்லா இருக்க 2-3 நாள் இருக்கும். அது பழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். பழம்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கே சாப்பிடுன்னு. பழங்கிற பொருளுக்கு சம்ஸ்கிருதத்துல அல்குதயா லீயதே இது பலம். சீக்கிரமாக சாப்பிடாத போனா அழிந்து போய்விடும். அதான் பலம்னு. கர்ம பலமும் அப்படித்தான். கர்மாவனுடைய பலம் வந்ததுன்னா அதை அன்னைக்கே அனுபவிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. அதனால பலம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அழியத்தக்கதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கிரிய ஒரு பலமானது உண்டாகுமே, ஏனால் அழிச்சுப்படுமேப்பா. பிரதானம் அறியாதுங்கிறிய எப்படி? கிரியோத்பத்தம் ஞானமாத்திரை பூர்வவது. வெறும் அறிவுன்னு சொன்னா அது ஜடமாகாது. நிர்நிமித்தேதோ அனிர்மோட்சா, ஒரு காரணமே இல்லாம தானா அதனுடைய சுவாவம் சுவாமி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றத. இது பண்றா எதையும் எதிர்பாராமல் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றான். அது அதனுடைய சுவாவம். விருத்தியர்த்தம். கண்ணுக்குட்டியை பார்த்ததுமே அம்மா தாய் இருக்காளோ இல்லையா அந்த பசுமாடை, அதுக்கு பால் பொது வச்சிடலாம். கண்ணுக்குட்டியை பார்த்துருக்கு, அவ்வளவுதான். கண்ணுக்குட்டி அதனுடைய மடியில உட்காந்து அது எனக்கு பால் வேணும்னு சொல்லி அது ஒண்ணும் பண்ணல. கண்ணுக்குட்டியை பார்த்த மாத்திரத்தினாலேயே அந்த பசுமாட்டுக்கு பாலானது தானா வருகிறது அப்படிங்கிறான். இது சுபாவமா நடக்கிறது. பாலையும் கண்ணுக்குட்டியும் பார்த்த வாழ்க்கை தெரியும். பால் பாக்கெட்டு பாக்குற வாழ்க்கை பொம்மை தான் தெரியும். இதெல்லாம் திருஷ்டாந்தம்ங்கிறது சாஸ்திரத்துல பழைய நாள்ல இருக்காது. அதே மாதிரி ஜலம் இருக்க, அந்த ஜலமானது மேல் லெவல்ல இருந்து கீழ் லெவலுக்கு தானா ஓடுறது. யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னால நதியானது
ஜலம் இருக்கு, அது ஓடுறது. அது ஹையர் லெவல் இருந்து லோயர் லெவல் இருக்கிறவங்க தானே ஓடுறது சுவாமி. அது இன்னொருத்தர் பண்ணணும்னு பண்ணலையே. அதே மாதிரியே பிரதானம் புருஷனுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல தானே ஓடுறது, தானே ஹெல்ப் பண்றது. ஒரு எதையும் எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்றா. நிர்நிமித்தேத்வ அனிர்மோட்சா. அப்ப என்ன ஆகும்? அனிர்மோட்சா, மோட்சம் இல்லாம போயிடும். எப்பொழுதுமே அது சகாயம் பண்ணிட்டே இருக்கும். எப்பொழுதுமே உங்களுக்கு சுக துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சுக துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்குமே. ஆனால் இவனுக்கு எப்ப மோட்சம்? ஜென்மா முழுக்க உங்களுக்கு துன்பமே வந்து சுகமும் கிடைக்கிறது துன்பமும் கிடைக்கிறதுன்னு சொன்னா அது இப்போ அப்படித்தானே இருக்க. கஷ்டம். அது மோட்சம் வர்றதுக்காக நம்ம ஆக அத்வைதாத்மாவை அறிந்தால்தான் மோட்சம். உபனிஷத்துல சொல்லி இருக்கக்கூடியதான ஆத்மாவை, சுத்த புத்த முக்த சுபாவமா இருக்கிற ஆத்மாவை அறிந்தால்தான் மோட்சமே. நீங்க சொல்ற மாதிரி சொல்லக்கூடியதான ஒரு ஆத்மாவை அவர் கர்த்தா இல்ல போக்தா தான், சுக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை அறிந்தால் மோட்சம் வராது. எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சாங்கிய மதத்தை கடாட்சம் பண்ணினர். கடாட்சம் பண்ணினார்னா என்ன அர்த்தம்? அத்வைதம் யுக்திக்கு பொருந்தலை. இப்படி சொன்னா யுக்திக்கு பொருந்தலை. இது ஒரு மதம். இந்த சாங்கிய மதத்தை பத்தி இப்ப நம்ம ஒரு 6 ஸ்லோகத்துல நிறுத்திவிடும். அடுத்ததாக என்ன பண்ணினா, இன்னும் சில பேர் இந்த ஆட்டம்ஸ் சொன்னார் பார்த்தேல, அந்த ஆட்டம்ஸ்ல இருந்தா உலகம் வந்து இருக்குன்னு சில பேர். இந்த டேபிள்ல உடைச்சுட்டே போங்க, எது வரைக்கும் உடைக்க முடியுமோ அது வரைக்கும் உடைக்கும். அதுக்கு மேல உடைக்க முடியாதுன்னு அதுக்கு என்ன பேரு? ஆட்டம். ஆட்டம்னா உடைக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ருதர்போர்ட் வந்தார், அவர் வந்தார், இவன் வந்தா, அதெல்லாம் உடைச்சு விட்டா அதுல இருந்து எலக்ட்ரான்னா புரோட்டான்னா நியூட்ரான்னா ஏதோ பண்ணினா. அப்புறம் அந்த எலக்ட்ரானை உடைக்க முடியுமான்னா அதெல்லாம் உடைக்க முடியாது சார். உடைச்சா என்னடா வெறும் எனர்ஜி தான் வரும்னா. நீங்க எதை உடைக்க முடியாதுன்னு சொல்றீங்களோ அது எனக்கு அணுன்னு இல்லை. இன்னைக்கு எதை உடைக்க முடியாதுன்னு வச்சுட்டு இருக்கோ அதுக்கு அணுன்னு பேர். அந்த அணுக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பிரபஞ்சமாச்சு. மலைகளாச்சு, மடுக்களாச்சு, இந்த உலகமே அப்படியாச்சு, மரங்களாச்சு, எல்லா அணுக்கள் தான் சுவாமி. அணுக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப ரொட்டி பண்றேன். ரொட்டி பண்றதுக்கு முன்னால கோதுமை மாவா தானே இருக்க. அந்த கோதுமை மாவு எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஆட்டமா தான் சின்ன சின்ன மாவா தானே இருக்கு. ஆனா அதை எப்படி பண்ணேன்? அதுல பாலை விட்டு கொஞ்சம் வெண்ணைய விட்டு, அதெல்லாம் விட மாட்டேன், ஜலத்தை தான் விடுவீங்களா? எதை விட்டோ அதை விடுவேன். எது உங்களுக்கு முடியுமா? அதை விட்டு அதை நல்லா பிசைஞ்சு, ஆனா எந்த அளவுக்கு பிசையணுமோ அப்படி பிசையணும். பிடிக்காத அவளை நினைச்சுண்டு அதை பிசைஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை உருண்டையா பண்ணி அதை ஊத்தி பண்றேன். இப்ப ரொட்டியா உங்களுக்கு இருந்தாலும் காணப்பட்டாலும் அது என்ன இருக்க? வெறும் அணுக்களுடைய கூட்டம் தான். கண்ணு எதிர்க்க தெரியுது. அணுக்களுடைய கூட்டம் தானே ரொட்டியா இருக்கு உங்களுக்கு. அதே போல இந்த உலகத்துல காணக்கூடியதான பொருள்கள் எல்லாமே அணுக்களுடைய கூட்டம் தான். இந்த அணுக்களுடைய கூட்டம் அது 5 விதமான அணுக்கள் இருக்கு, 4 விதமான அணுக்கள் இருக்குங்கிறா. இது பூமியினுடைய அணுக்கள், ஜலத்தினுடைய அணுக்கள், வாயுனுடைய அணுக்கள், நெருப்பினுடைய அணுக்கள். நெருப்பு தணல வீசணும்னு வச்சுங்களேன், அதுல இருந்து சின்ன சின்ன பொறி கிளம்புறது பார்த்தீங்களா? அந்த பொரியும் மேல பட்டதுன்னா சுடும். ஆனா ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா? யாகம் பண்ற காலத்துல ஆத்துக்கார பின்னால நிக்கிறா. ஏண்டா பட்டு புடவை மேல துணி விழப்படாது, அதெல்லாம் அவர் மேல விழும். ரொம்ப பக்தியாக இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு அவளை தப்பு சொல்லல. ஏன்னா அந்த சின்ன பொறியா இருந்தாலும் அது நெருப்பு தானே. அதே போல ஒவ்வொரு பதார்த்தமும் அதனுடைய அணுக்கள் அதே குணத்தோட இருக்கு. நெருப்பு பொறி மேல போட்டா அது எரிக்கும், நெருப்பு பொறி மேல போட்டா அது சுடும். நெருப்பு எப்படி மேல பட்டா எரிக்குமோ சுடுமோ அதே போலதான் அதுவும். இப்படி இந்த அணுக்கள்லாம் சேர்ந்து உலகத்தை உண்டு பண்ணிட்டு, அந்த உலகத்துல இருக்கக்கூடியதான அணுக்களை சேர்த்தவர் யாரு? யாரோ ஒருத்தர் சேர்த்து இருந்தா தான் வேலை செய்யணும். அது பரமேஸ்வர்.
பரமேஸ்வரன் நினைச்சாராம் உலகம் உண்டாகட்டும் அப்படின்னு நினைச்சார். நம்ம நினைச்சா சாதாரணமா நடக்கக்கூடிய காரியம் கூட நினைச்சா போயிடும். நீங்க நினைச்சிடணும். ஆவக்கா போடுறப்ப உங்களை பார்க்க சொன்னேன்னா பார்த்து அது புளிச்சு போயிடும். சில பேர் மாவாட்டினா நீங்க பார்த்தேன்னா புளிச்சிடும். புருஷால் பார்த்தா அதை புளிச்சு விடுமா, அவ பார்த்தா பிடிக்காத. ஏதோ இவன் கண்ணுல தான் ஏதோ தோஷம் இருக்கா போல சொல்லிட்டு இருக்க. அவ கை புளிக்குங்கிறான். மோர் எக்கச்சக்கமா புளிச்சு விடும் அப்படிங்கிற. இதெல்லாம் யாரும் சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணல சார். அவ சொல்றா நீங்களும் சரின்னு அந்த பக்கம் போகாம இருக்க விஷயம் அவ்வளவுதான். உங்களை அங்க வர விடாம என்ன இந்த வீட்டுக்கு மாமியாரு நானா நீரா நல்ல மாமியார் அப்படி அந்தந்த பதார்த்தங்கள்லாம் இப்படி ஆகணும்னு பரமாத்மா நினைச்சிருக்க. அதனால உலகம் உண்டாச்சு. பரமாணுக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது, அத்தனையும் சேர்ந்தது. சேர்ந்து இவ்வளவு பெரிய பூமி, இவ்வளவு பெரிய ஆகாசம், இவ்வளவு பெரிய பதார்த்தம் இதுதான். உலகத்துக்கு நிமித்த காரணம் பரமாத்மா. உலகத்தை உண்டு பண்றதுக்கு மெட்டீரியல் காசியது அணுக்கள். இது அவ ஆரம்பிச்சா இப்படி பெரிய ஏதோ டால்டன் அட்டாமிக் தியரின்னு அவ கண்டுபிடிச்சான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கல் பார்த்தேல. இதை விட 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்க மதத்துல கணாதர் கண்டுபிடிச்சிருக்கார். கௌதமர் கண்டுபிடிச்சார். கௌதமர் கணாதர்னு 2 பேர் இந்த அட்டாமிக் தியரி ஆரம்பிச்சு வச்சவர். அவ அதே போலயே கடைசியில பரமாத்மா நினைக்கிறாராம் பிரளய காலத்துல உலகங்கள்லாம் அழியட்டும். அவ்வளவுதான். இந்த உடம்பு இருக்கு பத்தில ஒவ்வொரு அணுவா பறந்து போயிடும் ஆகாசத்துல. அவ்வளவுதான் விவகாரம். ஒண்ணுமே இல்லை இங்க. அதே போல பிரிட்ஜோ எவ்வளவுதான் நன்னா கட்டினாலும் எல்என்டி காரம் கட்டினாலும் பரமேஸ்வரன் நினைச்சான்னா அவ்வளவுதான். கிருஷ்ணா கொண்டது கீழே விழுந்து யார் தலைமையில விடாது. எல்லாம் ஆட்டமா பறந்து போயிடும் ஆகாசத்துல. நல்லா இருக்குல்ல. கலி புருஷன் வர்றான், கத்தி எடுத்துட்டு வர்றான், குதிரை மேல ஏறான், ஒவ்வொருத்தரையும் சீய வரான். இது என்ன சார் இது புராணத்துல? இது நன்னா இல்லைன்னு இவருடைய மெத்தடு நன்னா இருக்கு. பரமேஸ்வரன் எப்படி உலகத்தை அழிக்கிறார். உங்க வேதங்களை எடுத்துட்டேனால் ஒவ்வொரு விஷயத்திலும் எத்தனை ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கா தெரியுமா? என்னென்னமா நடக்கிறதுன்னு பல பேர்கள் பலவிதமாக யோஜனை பண்ணியிருக்க. நம்ம நாட்டுல ரிஷிகள் யோஜனை பண்ணதான யோஜனை பார்த்தேடையான அது உங்களால் நினைச்சு பார்க்கும். கடைசியில இன்னைக்கு ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லுண்டு அது சந்தேகப்பட்டு படுத்துட்டு இருக்கோம் சயின்ஸ்ல. பாருங்க, முதல்ல லைட் எப்படி போறதுன்னா ரேஸ்ல போறதுன்னு நாம முதல்ல அப்படிதான் படிச்சேன் 8ஆம் கிளாஸ்ல. இன்னைக்கும் 8ஆம் கிளாஸ்ல அப்படிதான் படிக்கிறான். அதுக்கப்புறம் பிஎஸ்சி எம்எஸ்சி வந்த பிறகு லைட் எப்படி வளர்றதுன்னா சவுண்டு வேவ்ஸ், லைட் வேவ்ஸ். ஐயா அன்னைக்கு ரேஸுங்கிற இன்னைக்கு வேவ்ஸுங்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வந்தான். சில லைட்டு ரேஸா போகும், சிலது வேவ்ஸா போகும். அது ரைட்டா இது ரைட்டா வயசு வளர வளர எல்லாம் லைட். அவ்வளவு. எதையும் நோன்னு சொல்ல முடியும் சுவாமி. நீங்க ஒத்துக்கணும். சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அம்மா அப்பா பேசிக்க, கல்யாணம் ஆனப்புறம் ஆத்துக்கார பேசி, வயசான பிறகு மாட்டு பொண்ணு பேசிக்கணும். இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. அதே மாதிரிதான் லோகம் எப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சு அத்தனை விஷயத்தையும் வைசேஷிகால் எப்படி சொன்ன. இந்த வைசேஷிகாலுக்கு அந்த ஞானம்னு ஒண்ணு ஆத்மாவில இருக்க. இந்த பதார்த்தங்களுக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு. அந்த ஆத்மாங்கிற பதார்த்தத்துல சுகம் உண்டாகிறது, துக்கம் உண்டாகிறது. இப்படியே அவளுடைய பதார்த்தம். இப்ப முன்னால என்ன சொன்ன, சாங்கிய மதத்துல பிரதானம்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட், அது சுக துக்கத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றேன், கண்ணு பொருளை பார்த்ததுமே பொருளோட கண்ணுக்கும் சம்பந்தம் ஏற்படுறது, கண்ணுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் ஏற்படுறது, மனசுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் ஏற்படுறது. அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடியதான பொருளை பத்திய அறிவு ஆத்மாவுக்கு. என்னுடைய ஆத்மா என் மனதோட சேர்ந்து, மனசு புலனோட சேர்ந்து, புலனாத பொருளோட சேர்ந்தால் இந்த சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த ஆத்மாவில எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை இந்த பொருளை பத்தி தெரியும். அறிவானது உண்டா. இந்த அறிவு உண்டான பிறகு இதனால எனக்கு சுத்தமும் துக்கமும் உண்டா. அழகான பொருளா இருந்தா இது நல்லா இருக்கே, இது எனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு கிடைச்சி விடுத்தா உங்களுக்கு ஒரே சுகம், கிடைக்கலைன்னா துக்கம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த சுகம் துக்கம் நீங்க சொல்லிட்டு இருக்கோ இல்லையா, இது ஞானத்தை அறிவை விட வேறானதா அறிவே தானே?
ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளை பத்தினதான அறிவு உண்டாச்சு. பிறகு அந்த அறிவு எனக்கு வேணுங்கிற அறிவு உண்டாச்சு. அது உங்களுக்கு கிடைச்சது. சாக்லேட்டை பார்த்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தோணும். ஏதோ உங்க பையன் வந்தா 4 சாக்லேட் இந்த அப்பான்னு ஒண்ணு கொடுத்தா உங்களுக்கு அதை எடுத்து வாயில போட்டுட்டு இப்ப நல்லா இருக்குன்னு ஒரு சுகமா இருக்கு. இந்த சுகமும் அறிவும் வேற ஒண்ணான்னா எனக்கு சாக்லேட்டு சுகம்தான் ஒண்ணா இருக்கு. வேற ஒண்ணும் சொல்ல தெரியலையே. அறிவே சுகம், சுகமே அறிவுங்கிறதான் தோன்றது. அறிவை விட சுகம் வேறாக இல்லை. இப்ப இத பத்தி நமக்கு சாஸ்வதமான சுகம் நமக்கு வரணும். அதானே மோட்சம். மனிதனுடைய எண்ணம் என்னன்னு முதலையே நான் கேட்டிருக்கேன். என்ன எண்ணம்? அவனுக்கு பர்மனண்டா சுகம் வரணும். அதுக்காகத்தான் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறாரு சார். ஸ்கூல்ல இருக்கிறப்ப நல்லா படிக்கணும் அம்மா அப்பா சொல்றதுக்கு எதுக்கு? பெரியவனான பிறகு பெரிய உத்தியோகம் கிடைச்சு நிறைய காசு வச்சுட்டா காசுனால பொருள்கள்லாம் அனுபவிச்சு நீ சௌக்கியமா இருக்கு. நல்ல எண்ணத்துல தான் இதெல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போறான், நல்லா வேலை செய்யறான், ப்ரமோஷன் அடைகிறான். எதுக்கு? நிறைய காசு சம்பாதிக்கிறான். காசு சம்பாதிச்சா என்ன அர்த்தம்? அந்த காசுனால பொருளை வாங்கிட்டு அந்த பொருள்னால சுகத்தை அனுபவிக்கிறான். இந்த சுகம் இன்னைக்கே இருந்தா இவனுக்கு போறாது, ரிட்டையர் ஆன அப்புறமும் வேணும். அதுக்காக கொண்டான். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு கடைசி வரைக்கும் எனக்கு சுகம் இருந்தா மட்டும் போறாது. மரணானந்தரம் மேல் லோகத்துல போன பிறகு இந்த என்னுடைய ஆத்மாவை இந்த வானாலியில வடைய போட்டு அதுக்கு பண்றாவல நம்மளையும் பண்ணிவிட்டான்னா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு இந்த ரூம்ல. அது வேற விஷயம். என்ன பண்றது? மீதி நாள்ல ஏதோ ஏசி போட்டு வச்சா இன்னைக்கு ஒரு நாள் அப்படி. இன்னைக்கு காலம்பரம் வந்து கரண்ட் வரையா இல்லை எல்லாத்துலயும் அங்கெங்க போயிட்டு வந்துட்டு ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் என்ன ஆகும் பார்ப்போம் எல்லாத்துக்கும். ஆனா இப்ப என்ன விவகாரம் அப்படின்னா அப்படியெல்லாம் நமக்கு பண்ணினா கஷ்டமா தானே இருக்கும். அதனால மரணானந்தரமும் நான் சுகமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்னைக்குமே எனக்கு துன்பம் வரக்கூடாது. அதனால மோட்சமும் போயிடும். மனுஷன் எவ்வளவு கேட்கறான் பாருங்க. இந்த போர் சைட்டுங்கிறானே இது மனுஷனுக்கு தான் இருக்கு. பசுமாடுக்கோ நாய்க்கோ இருக்கு. அப்படி காலம்பரை எழுந்துக்கிறது சிம்பிள் லைஃப். அது ஒன்னும் வெத்தையும் நினைக்க அப்படியே சுத்து போயிட்டே இருக்கிறது. ஆகாரத்தை தேடியணும். ஏதோ பேப்பர் கிடைக்கிறதோ இலை கிடைக்கிறதோ ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. வயர் ரொம்பற பரியந்தம் மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் அந்த வயர் ரொம்பணும். அதுக்கு அவ்வளவுதான். அது வரைக்கும் சாப்பிடுறது. கடைசியில் எங்கன்னா நிழலா இருக்கிற இடம் பார்த்துட்டு தூங்கிடுறது. அவ்வளவு. மறுபடியும் எப்ப எழுந்துக்கிறதுன்னு முழிப்பு வந்த அப்புறம் எழுதுனா மறுபடியும் சாப்பிடுறது. சாப்பிடுறது தூங்குறது தவிர வரணும். ஆஹார நித்ரா பயமைது சாமான்யமே தற்பது நராணாம். அந்த 2 காரியம் தான் பண்றது. நீங்க என்ன பண்றதுன்னு சாப்பிட்டு படுத்துட்டா தூக்கம் வரல. என்னை விட அவன் சௌக்கியமா இருக்கானே, அவன் எப்படி அழியணும் எப்படி? இது மனுஷனுடைய விவகாரம். ஆனால் இந்த சாதாரணமா இருக்கக்கூடியதா இந்த மனுஷனுக்கு அந்த சுகத்தைத்தானே தேடிண்டே இருக்கான், நாடிண்டே இருக்கான். அந்த சுகமானது அவனுக்கு சாஸ்வதமாக வரணும்னா அவன் என்ன பண்ணணும்? தன்னை தான் அறி. இதுதான் அவன் தான் சொன்னான். எங்க வந்துட்டான் பாருங்க. எல்லோரும் ஆத்மாவை அறியணுங்கிறார். அது எப்படி அறியணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வித்தியாசம். ஆத்மாவா அறியணும். இது சாஸ்திரம் எழுத. இப்ப அத பாப்போம். ந பிரகாசியம் யதோஷ்ணத்வம் ஞானேனைவம் சுகாதய ஏகநீடத்வதோ அக்ராஹ்யாஸ்யு கணாதாதிவத்வனாம். ந பிரகாசியம் யதா உஷ்ணத்வம் ஞானேனைவம் சுகாதய. ஞாபகம் வச்சுங்க, உங்க அறிவும் உங்க சுகமும் ஒண்ணுதான். அறிவு வேறு சுகம் வேறு. என சுகத்தை அறிகிறீர்கள். எனக்கு சுகம் இருக்கு சார், ஆனா நான் அதை அறியலையே. என் பர்சுல காசு இருக்கணும், ஆனா இருக்கா இல்லையான்னு சந்தேகம். சொல்லலாம். நீங்க உங்க வீட்டுல இந்த புஸ்தகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா சந்தேகம் தான். இருக்கோ இல்லையோ பார்த்து சொல். இப்படிதான் சொல்லு. சமையல் கேட்டுல கடலை பருப்பு இருக்கா இல்லையா? 2 நாள் முன்னால பார்த்தேன், இருந்தா போல இருந்தது. நான் பார்த்தோம். எல்லாமும் அப்படியே கரெக்டா இருக்கணும்னு சொல்ல தெரியும். பெரிய பெரிய கடையில போனேன்னா மருந்து இருக்கான்னு கேட்டா கம்ப்யூட்டரை தட்டி பார்த்து தான் சொல்றேன். ஸ்டாக் இருக்கா இல்லையா? சார் 3 மாத்திரை தான் இருக்குங்கிற. எனக்கு 20 மாத்திரை வேணும். ஏன் எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கு எல்லாமும் சொல்ல முடியாது. சிலதான் பார்த்து தான் சொல்றேன். ஆனால்
எனக்கு தலைவலியா இருக்குன்னு சொன்னா பார்த்து சொன்னிடும் அப்படின்னு கேட்கிறீரோ? எனக்கு பசிக்கிறது நல்லா பார்த்து சொல்றியா இல்ல எப்படி சாதாரணமா சொல்றியா அப்படின்னு கேட்கிறடா, அடிச்சு விடுவான். அவன் முதலிய பசியில இருக்கான். விவகாரம் இந்த எனக்கு பசின்னோ தலைவலியோ இவைகள்லாம் சுகமோ துன்பமோ. பசிங்கிறது ஒரு பிடி, அது ஒரு துன்பம். அதே போலயே தலைவலிங்கிறது ஒரு கஷ்டம். இவைகள் அதே போலயே நம்ம ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்து சொல்லுன்னு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இவைகள்ல நீங்க பார்த்து டெஸ்ட் பண்ணி அப்புறம் சொல்ல வேண்டியதுல தனக்கு தானா தெரியுது. எப்பொழுது அறிவு இருக்கோ அந்த அறிவினாலேயே அது தெரியறதுனால அறிவை தவிர இது வேறு இல்லை. எது எதை தவிர தனியாக அறியப்படலையோ, எது இல்லாமல் எது இல்லையோ அது அதுதான். ஆகையால் சுகமும் ஞானமும் கொண்டு யோதது நப்ரகாசியம் யதோஷ்ணத்வம் ஞானேனைவம் சுகாதயः ஏகநீடஸ்வதோ அக்ராஹ்யாஸ்யோ கணாதாதிவத்மனாம். கணாதாதிவத்மனாம், கணாதர், கௌதமர், இப்படி வைசேஷிகால் இவா சொன்னதான இந்த அட்டாமிக் தியரியில நெருப்புக்கு எப்படி 2 குணங்கள் இருக்கு, எப்படி ஒளிக்கிறது சுடுறது. தீபம் இருந்தால் தீபம் ஒளிக்கும், இருட்டை அகற்றும். அதே சமயத்துல தொற்றிலையானால் சுடும். அந்த ரெண்டும் எப்படி தீபத்துல இருக்கோ அதே போலதான் உங்க ஆன்மாவில சுகமும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதனால அந்த ரெண்டும் வேறு. நப்பிரகாசியம் யதா உஷ்ணத்துவம், பிரகாசியமும் உஷ்ணத்துவமும் எப்படி ஞானேனா ஞானத்தோட தனியாக இல்லையோ அதே போலயே சுகாதயா சுகமும் துக்கமும் இவைகள்லாம் ஏகநீடஸ்வதோ அக்ராஹ்யாக ஏகநீடஸ்வதா ஒரே பொருள்ல இருக்கிறதுனால நீடமுன இருப்புமிடம். நெக்ஸ்ட், அதனால ஏகநீடஸ்வதோ அக்ராஹ்யாசியோ ஒன்ன இன்னொன்னு அறியாது. கணாதாதி வத்மனாம் யுகபத்சமே தத்துவம் சுக விஜானயோரபி மனோயோகைகேதுத்வாத் ததக்ராஹ்யம் சுகஸ்யதா. இப்ப மாம்பழம் இருக்கு, மாம்பழம் சீசன் வந்துட்டா அந்த பழமானது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பலாப்பழம் மேல பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அகோரமா இருக்கு. அதே போல மீதி பழங்கள்லாம் அவ்வளவு நல்லா இல்ல, மாம்பழம் மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாம்பழத்துக்குள்ள அத நல்லா பழுத்து இருக்குமையானால் நல்ல வாசனையா இருக்கு. அதோட மட்டும் இல்ல, உள்ள சாப்பிட்டுகளையானால் திதிப்பா இருக்கு. அது பழுக்க வச்சதான பழமா இருக்கக்கூடாது, தானா பழுத்த. அப்ப ஒரு மாம்பழத்திலேயே பார்க்கறதுக்கு அழகான உருவமும் வாசனைக்கு நல்ல வாசனையும் அதே போல உட்கொள்றதுக்கு நல்ல ஒரு சுவையும் எப்படி மூணும் ஒன்னா இருக்கோ அதே மாதிரிதான் உங்க ஆத்மாவில சுகம் துக்கம் ஆசை துவேஷம் பிரயத்னம் சம்ஸ்காரம் புண்ணியம் பாபம் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு ஆத்மா. யுகபத் சபவே தத்துவம், ஒரே சமயத்தில் எல்லாவும் ஆத்மாவில இருக்கு. யுகபத் சபவே தத்துவம் சுக விஜான யோரபி. சுகம் என்ன, விஜானம் அறிவு என்ன இல்ல. மனோயோகைகேதுத்வாத், ஆனா எல்லாவும் மனசு வழியாகத்தான் அறியப்படுது. மனிதனுக்கு அறிவு வரணுமையானால் மனசோட சம்பந்தம் இருக்கணும். மனோயோகத்வேன ஏகஹேதுத்வாத் அக்ராஹ்யம் அக்ராஹ்யத்துவம் சுகஸ்யதா. ஆகையால் இந்த ஆனந்தம் அந்த பொருளுடைய ஒரு பதார்த்தத்தை ஆத்மா தானா அறியாது, மனசு வழியாகத்தான். ததா அந்யேஷாம் ச பின்னத்வாத் யுகபத் ஜன்ம நேஷ்யதே குணானாம் சபவே தத்துவம் ஞானம் ஜென்ம விசேஷணாத். ததா அப்படியே அந்யேஷாம் சுகம் துக்கம் இச்சை ஆசை, இச்சைன்னா ஆசை பிரயத்னம் எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு, எல்லாம் உங்க ஆத்மாவில தான் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் பின்னத்வாத் யுகபத் ஜன்ம நேஷ்யதே. ஒரே சமயத்துல துக்கமும் உண்டாச்சு சுகமும் உண்டாச்சு சொல்வேடா. ஏன் சுகபாவம் இருக்கு துக்கபாவம் இருக்கு சொல்லலாம். வலியா இருந்தா வலிதான், வலி இல்லைன்னா வலி இல்லை, ஆனந்தம் தான். எல்லா ஆத்மாவில இருந்தா அட் தி சேம் டைம் சிலதெல்லாம் வராது. இந்த வருஷ பொறுப்பு அன்னைக்கு வேப்பம் பச்சடி பண்றோம் இல்லையா, இது தமிழ்நாடுலாம் வேப்பம் பச்சடி பண்றப்ப தனித்தனியா பண்ணுவான். இது தனியா தனி. தெலுங்காடுலாம் எல்லாத்தையும் கலந்து போட்டுவான். எல்லாத்தையும் போட்டு ஒரே வாங்க அடுத்த வருஷம் கொடுக்குறேன் கொடுக்கணும். அப்பதானே தெரியும். நம்ம திருட்டாந்தம் சொன்னா அடுத்த வருஷம் வேப்பம் பச்சடி மாஸ்கேர்ல பண்ணி எல்லாருக்கும் ஒரு கரண்டி கொடுத்துருவோம். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு. அப்படி
அது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டாலும் இந்த நாக்கு என்ன பண்றது தெரியுமா, அது தனித்தனியா பிரிச்சு சாப்பிடுறது. ஞாபகம், நீங்க தேனை சாப்பிடும் பொழுது கையில தேனை வச்சுட்டு நாக்கு நுனிய அதுல வச்சுட்டு சாப்பிடுவோம். ஏன்டா திதிப்பு எப்பவும் நாக்கு நுனியில சாப்பிடும். அதே போலயே கசக்கிற மருந்து இருந்ததுன்னா குழந்தை பாருங்க தெரியாம உள்ளுங்கழுத்துல போட்டுட்டு சாப்பிடுறது. ஏன்டா கசப்பெல்லாம் அங்கே. அதே போலயே நீங்க சாப்பிடுறது நாக்கு பூத்து போச்சுன்னா புண்ணு வந்ததுன்னு வச்சுங்களேன், இது இந்த சைட்ல தான் வரும். ஏன்னா உப்பும் காரமும் இந்த சைட்ல தான் நாக்கு பிடிச்சிக்கிறது. தோப்பு மட்டும் நடு வாயில பிடிச்சிக்கிறது, நடு நாக்குல. இது கண்டுபிடிச்சிருக்காருன்னு நம்ம சாதாரணமா என்னமோ ஏதுங்கிறத ஒரு நாக்குங்கிறது அது 5, 6 சுவைகளையும் அது வாங்கி கொள்ளும் பொழுது எங்கெங்க அந்த நாக்கை அனுபவிக்கிறது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரே சமயத்துல 6 சுவையும் நீங்க அனுபவிக்கலை. ஆனா சுவைகள்லாம் உங்களுக்கு இருந்தா தான் ஒரே சுவையா இருந்தா திகட்டுறது. ஸ்வீட்டே 4-5 போட்டேன்னு வச்சுங்களேன் போதும். வேற ஏதாவது கொடுங்க, கொஞ்சம் மிக்சர் கொடுங்க, அப்புறம் 2 ஸ்வீட் கொடுங்க. என்ன சுவாமி அப்படிங்கிற அப்படி. ஆனா நீங்க ஏதாவது கலக்காம சாப்பிடுறா, ஒரு சாம்பார்ல உப்பு போடுறேன், புளியது கரைச்சி போடுறேன், அதோட இல்ல காரத்தை போடுறேன், இந்த தானை வேற போடுறேன். என்ன சுவாமி, தானை போட்டாதான் குழம்பு. நீங்க குழம்புன்னு என்ன ஆகணும், 4 தாறு போடணும். நான் இது வேணும் அது வேணும் அப்படி இத்தனையும் போட்டுதான் வெறும் காரத்தை மட்டும் சாப்பிட்டா என்ன? அப்ப என்ன கலக்கணும், கலந்தாதான் சுவை. ஆனா அந்த கலந்த பதார்த்தம் நாக்கில் இருக்கும் பொழுது நாக்கை பிரிச்சுண்டு தனித்தனியா சாப்பிடுறது. அதே மாதிரி இந்த ஆத்மாவில ததா அந்நேஷ பின்னத்வாது, ததா அப்படியே சுகம் வேற துக்கம் வேற ஆக வேற இவள் தனித்தனியா தான் அனுபவிக்கப்படுகின்றன. ஆத்மாவில இருந்தாலும் எல்லாம் சுகரூபமாக இருந்தாலும் தனித்தனியாக தான் அனுபவிக்கப்படுகின்றது. ததா அந்நேஷம் பின்னத்வாது யுகபத்தன் மனுஷியதே, ஒரே சமயத்திலே எல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்லப்படாது. குணானாம் சமவே தத்துவம் ஞானம் சென்ன விசேஷனாது, எல்லா குணங்களும் ஆத்மாவில தான் சமவேதமாக இருக்கு, சம்பந்தப்பட்டிருக்குன்னு. பிரிக்க முடியாதான சம்பந்தத்துக்கு சமவாயம் அது. இந்த வேஷ்டியில இருந்து நூலை எப்படி பிரிக்க முடியாதோ, பால்ல இருந்து வெளுப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, சர்க்கரையில இருந்து திதிப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, வேப்ப பழத்துல இருந்து அதனுடைய கசப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, புளியிலிருந்து புளிப்பை எப்படி பிரிக்க முடியாதோ, மிளகால இருந்து காரத்தை எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல எது எதுல இருந்து பிரிக்க முடியாதோ அந்த சம்பந்தத்துக்கு சமவாயம். நம்ம ஊர்ல மட்டும்தான் பதி பத்னிகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சம்பந்தம். கடைசி வரைக்கும் இவ 2 பேரும் ஒருத்தர் பிரிக்க முடியாது. அவர் எங்கேயும் போகாம இந்தமா பார்த்துட்டே இருப்போம், ஒரு கண் அங்கேயே இருக்கும், எங்கேயும் போகக்கூட. அதனால்தான் இந்த மன்மதனை எரிச்சு விட்டார் பரமேஸ்வரர். எரிச்சுமே அந்த ரதி தேவி மன்மதனுடைய ஆசைக்காரி அம்பாள்கிட்ட போய் கேட்டார், தப்பு பண்ணினவாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கே இப்படி பனிஷ்மெண்ட், எனக்கு என்னம்மா ஆச்சுன்னு. என்ன பனிஷ்மெண்ட்? ஆசைக்காரரை கொண்டு விட்டா அது எப்படி லோகத்துல எப்படி பாப்பா? ஏன் இந்த வைதவியம்ங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு ஏன் வந்தது, நியாயமா அப்படின்னு லோக மாதா கௌரி மாதாவை கேட்டேன். அந்த மாதிரி சொன்ன, என்னதான் இருந்தாலும் பரமேஸ்வரன் தானே எரிச்சுட்டார், பாத்துக்கிறேன். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்துல அப்பெல்லாம் கல்யாணத்துல நம்ம போனோம்னா நமக்கு கிஃப்ட் கிடைக்கும். இப்பெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு போனீங்களேயானால் நீங்க கொடுத்துட்டு சாப்பிட்டு வரணும், அப்படித்தானே? ரிசப்ஷனுக்கு போய் ஒரு கிஃப்ட் நல்லா பேக் பண்ணி அவளுக்கு ஏதோ கொடுத்தா போல கொடுத்து அங்க போய் ஏதோ ஒண்ணு நல்லா சாப்பிட்டு வரேன். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, சுமங்கலீர் எம்பதூரி மாம்சமே தபஸ்யதா, வந்து அந்த பெண்ணை கல்யாண பெண்ண பாருங்கோ. நீங்க அம்பாளை பூஜை பண்ணிருக்க, கண்ணோட பார்த்தேன்னா அந்த பெண்ணுக்கு. அதனால பெண்கள்லாம் கல்யாணமானவாள்லாம் சுமங்கலிகள்லாம் வந்து அந்த பெண்ணை பார்க்கணும். சுமங்கலீது எம்பமே தபஸ்யதா சௌபாகியமஸ்வாய, எல்லாருக்கும் உங்க சௌபாகியம் இல்லாம அந்த பொண்ணுக்கு யாதாஸ்தம் விபரேதனா, உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கோ விவகாரம் முழுக்க. அப்ப என்ன பண்ணுவா, அந்த கல்யாணம் ஆன சந்தர்ப்பத்துல அந்த தம்பதிகள் எல்லோருக்கும் கொடுப்பாளாம். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கா. இந்த ரதி தேவி இங்க ஓரமா நிக்கிறாளாம்.
ஏன்டா நான் இப்படி ஒரு மாதிரி இருக்காளோ இல்லையா? அம்பாள் பார்த்தேன், ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் உங்க ஆத்துக்காரர் மறுபடியும் உயிரை கொடுத்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் மன்மதனுக்கு உயிரை கொடுத்த. அதெல்லாம் காம சஞ்சீவன உஷதி. காமன்னா மன்மதன், அவனை உண்டு பண்றதுக்கு மறுபடியும் சஞ்சீவனம், ரிசரக்ஷன். கிறிஸ்டியானிட்டியில் தான் இருக்கு, எங்க ஊர்ல இல்லையோ. சஞ்சீவன உடனே பிராணம் போய் அவனை எரிச்சு அந்த தூசியில இருந்து பண்டாசுரன் பிறந்த போதிலும் அவனை மறுபடியும் உயிரோடு உண்டு பண்ணினா அம்பாள். அம்பாள் நினைச்சா எல்லா காரியமும் உண்டாகும், ஒண்ணு கவலையே கிடையாது. உண்டு பண்ணினா அப்புறம் என்ன பண்ணினா தெரியுமா, நான் எல்லாரை விட உங்க ஆத்துக்காரர் ரொம்ப அழகானவர், மன்மதனும் ரியா, அதனால ரொம்ப அழகானவர். இப்ப அழகானவரா இருந்தா இவர் வெளியில போனா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இன்னும் மீதி ஸ்திரீகள் பார்க்கலாமோ இல்லையோ. அதனால என்னன்னு வேற யாருக்கும் கண்ணுக்கும் அகப்படாதாக பண்ணிவிட்டாளாம். நீ ஒத்தித்தான் பார்க்கலாம் உங்க ஆத்துக்காரர், வேற யாரும் அவளுக்கு தெரியவே தெரியாது, அப்படி பண்ணிவிட்டாளாம். என்ன ஒரு அனுகிரகம் பார்த்தேல. அதே மாதிரி லோகத்துல இருக்கக்கூடியதான் இந்த விஷயத்த நம்ம ஞானத்தினாலத்தான் அறிய முடியும், வேற எதனால அறிய முடியாதுன்னு தான் நையாயிகர். ஞானேன இவ விசேஷத்வாத் ஞானாபி அயம் சயத்ததா அப்படின்னு நமக்கு ஞானத்தோட இது சரி அப்படின்னு நினைக்க முடிஞ்சாச்சு. சமயம் ஆச்சு, காத்துதான் இல்லைன்னா அதோட வழியும் இல்லாம போயிடுச்சு. பத்திரமா இது மேல பார்ப்போம், நாளைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம்.